கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த 2வது வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. போன வகுப்புல நம்ம நிறைய விஷயங்களை படித்தோம். முன்னுரையாகவும் 2 ரொம்ப முக்கியமான குறிப்புகளை நம்ம படித்தோம். ஏதாவது அதை ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதாவது இந்த 2 வாரத்துல உங்களுக்கு வந்துச்சா? கட்டாயம் வரும். ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னாவே அதற்கேற்ற சவால்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது பழகுகிற இடத்திலோ உறவுகளின் மத்தியிலோ நமக்கு வரும். அதனால கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நீங்க கற்றுக்கொண்ட செய்தியை உங்க மனசுல வச்சு அந்த சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்ளும் பொழுது இந்த தலைமைத்துவ சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படிந்து ஆண்டருடைய சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம கடந்த முறை நாம படிச்சோம், யோசுவா ஆயத்தமா இருந்தான். அல்லேலூயா. அந்த நிலைக்காக, அந்த நாளுக்காக ஆயத்தமா இருந்தான். அந்த நாளும் வந்தது, அந்த நிலையும் வந்தது. ஆகையினால் கர்த்தர் அவனை இஸ்ரவேல்ல ஆண்டவர் ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷனாக இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு வாலிபனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நீங்க கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு சத்தியத்தையும் நீங்க ஏட்டில் மாத்திரம் வைத்திராம, அதாவது நோட்ஸா மாத்திரம் வச்சிராம, அதை கொண்டு உங்களோட மனசுல நீங்க என்ன செய்யுங்க, காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. மீண்டும் ஒரு விசை வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு மனமுவந்து இந்த திருச்சபையை திறந்து கொடுத்த நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டம்மாவுக்கும் திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். ஒரு ஆரோக்கியமான திருச்சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் இந்த திருச்சபையிலே உங்களை ஊன்ற கட்டி உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம கடந்த வாரத்துல நம்ம 1வது வகுப்புல நாம இந்த பாடத்திட்டத்தினுடைய தலைப்பை குறித்து நாம பார்க்கும் பொழுது, தலைமைத்துவ பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய விதங்கள்ல நிறைய டாபிக்ல பாத்தீங்கன்னா இந்த தலைமைத்துவத்தை குறித்து போதிப்பாங்க. நீங்களும் போதிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்முடைய இந்த தலைமைத்துவ பயிற்சியினுடைய இந்த தலைப்பு என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மாதிரியாக கொண்டது. அல்லேலூயா. இப்ப உலகத்துல ஏராளமான ஒரு தலைமைத்துவ தகுதிகளும் பண்புகளும் நமக்கு இருக்கலாம். ஆனா அதை வைத்து கொண்டு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. இப்போ ஒரு கிரேட் கமிஷன் அப்படின்னு நம்ம பைபிள்ல சொல்லணும்னா, பைபிள் அது என்ன வார்த்தை? மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்துல கிரேட் கமிஷன் அப்படின்னு நாம சொல்றோம். அது என்ன சொல்லுங்க? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்னவா மாற்றுங்க? சீஷராக மாற்றுங்க. அப்ப எடுத்த உடனேயே நீங்க நல்லா கவனிக்கணும், சீஷராக்குங்கள் அப்படின்றதான ஒரு பொசிஷனை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுக்கறத நாம பாக்குறோம். அப்போ முந்தி அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்க வாழ்ந்த நாட்கள்ல, அதாவது அவர் மாம்சத்திலே வாழ்ந்த நாட்கள்ல அவரிடத்திலிருந்து தலைமை பண்புகளை கற்றுக்கொண்டு அவங்க ரெடியா இருந்தாங்க. ஒரு காரியத்துக்காக மாத்திரம் அவங்க காத்திருந்தாங்க. அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அல்லேலூயா. அது நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த மேல் வீட்டறையில் அவர்கள் கூடி இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் 120 மேல என்ன செய்தாரா, கடந்து வந்தார். அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள விதை போடப்பட்டிருந்தது. என்ன விதைனா, தலைமைத்துவ பண்புகள். நம்முடைய கான்செப்ட் அதுதான், வேற எதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். அவங்க உலகமெங்கும் புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. 2வது என்னன்னா, அவங்களோட அசைன்மெண்ட் என்னன்னா, சீஷர் ஆக்கணும். அப்ப சீஷர் ஆக்கணும்னா தான் முதலாவது சீஷனா இருக்கணும். அல்லேலூயா. சீஷனா இருக்கிறவன் தான் ஒருத்தரை என்னவா மாற்ற முடியும், சீஷனாக மாற்ற முடியும். அப்போ அந்த சீஷத்துவத்திற்கான, தலைமைத்துவத்திற்கான எல்லா விதைகளையும் கர்த்தர் போட்டுட்டாரு. ஆனா அது விளைவதற்கான அந்த மழை என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வருகிற வரைக்கும் அவங்களை எருசலேம்ல கர்த்தர் என்ன செய்தாரு, காத்திருக்க சொன்னாரு. அவங்க காத்திருந்தாங்க, நிரப்பப்பட்டாங்க, அருமையா லீட் பண்ணி திருச்சபையை கொண்டு போனாங்க. ஆசியா முழுவதிலும் அவர்கள் மூலமாக சபையானது நிறுவப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுவதற்கான இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நீங்க நிறைய சத்தியங்களை கேட்கிறீங்க, பல இடங்கள்ல சத்தியங்களை கேட்கிறீங்க, திருச்சபையில உங்க பாஸ்டர் மூலமா சத்தியத்தை கேட்கிறீங்க, வாலிபர் முகாம்கள்ல சத்தியங்களை கேட்கிறீங்க. இதெல்லாம் விதையாக நமக்குள்ள விழுந்துருது. ஆனா இது எப்படி வளரும், இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம், வெளியே எழும்பி எப்படி போய் நாம் செயல்பட போறோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை முதலாவது நமக்கு வேணும்.
அப்ப நம்ம படிக்கிற எல்லா சப்ஜெக்டுமே இந்த பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசையோடு கூட தான் என்ன செய்யுது, போதிக்கப்படுகிறது. அந்த கேரக்டர்ஸும் அப்படிப்பட்டவங்கள தான் இருந்தாங்க. ஆகையினால நாம இந்த பாடத்திட்டத்தினுடைய தலைப்பாக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, அந்த ராஜ்யத்திலே செயல்பட்ட தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள். அப்ப அந்த மாடல் தான் நமக்கு ஒத்து வரும். நாம பிறரை சீஷர் ஆக்கணும்னா நமக்கு ஒரு மாடல் என்னன்னா, ராஜ்யத்திலே இயேசு எப்படி செயல்பட்டார், அவருடைய சீடர்கள் எப்படி செயல்பட்டார்கள். அதன் அடிப்படையில தான் நம்முடைய பாடத்திட்டம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 8 மாதம் நம்ம தொடர்ச்சியா நம்ம படிப்போம். இது 2வது வகுப்பு. ஓகே, கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷன்லாம் நாம பார்த்தோம் ரொம்ப முக்கியமா. அதுல 2 குறிப்புகளை பிரதானமா நாம பார்த்தோம். அது என்னன்னா சிந்தை. அப்ப தலைமைத்துவம் என்பது முதலாவது எங்க துவங்குகிறது, நம்முடைய சிந்தையில் துவங்குகிறது. நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நம்ம நீங்க போன முறை வந்தப்ப அதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு நிறைய தெரியும். அப்ப இந்த சிந்தையிலிருந்து இந்த தலைமைத்துவம் துவங்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ராஜ்யத்துல ஒரு மாதிரி உள்ள தலைவனாய், ராஜ்யத்திற்கு அடுத்த ஒரு சிந்தை உடையவனாய் நான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா நான் ஒரு தலைமைத்துவத்துல நான் இருந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்தலாம், அல்லது என்னுடைய அலுவலகத்துல ஒரு பாஸா இருந்து எனக்கு கீழே இருக்கிற நபர்களை நான் வழி நடத்தலாம், ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்து நான் பிள்ளைகளை வழி நடத்தலாம். ஏதோ ஒரு செக்டார்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. அந்த இடங்கள்ல உங்களுக்கு தேவை உலக பிரகாரமான தலைமைத்துவ பண்பு அல்ல, மாறாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தலைமைத்துவ பண்புகள் நமக்கு அவசியம். அப்ப அந்த தலைமைத்துவ பண்புகள் ஏன் வெளிப்பட மாட்டுதுன்னா, சிந்தையில இருந்து துவங்குது. ஆகையினால ராஜ்யத்திற்கு விரோதமா இருக்கிற சிந்தைகளை நாம களைந்து போடணும். ஓகேங்களா? அதான் நம்மளோட டாபிக். ஃபர்ஸ்ட் பாடம், ராஜ்யத்திற்கு விரோதமா இருக்கிற தவறான சிந்தைகளை நாம களைந்து போடணும், விட்டு விடணும். அதுல 2 சிந்தைகளை பார்த்தோம். ஒண்ணு என்ன சொல்லுங்க பாப்போம், பொசிஷன், நிலையை பற்றின சிந்தை. இதுல எத்திரோவை குறித்து நாம படிச்சோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவருக்கு எந்த ஒரு பொசிஷனும் இல்லாம சிக்க போகிற நேரத்துல தன் மருமகனாகிய மோசேய அவர் அற்புதமாய் வழி நடத்தி தேங்கவிருந்ததான அந்த இஸ்ரவேல் பயணத்தை அழகா அவர் லீட் பண்றதுக்கான நல்ல ஆலோசனையை கொடுத்தாரு. அதற்கு எத்திரோ தனக்காக ஒரு பதவியை அவர் எதிர்பார்க்கவில்லை. ஓகேங்களா? 2வது என்ன படிச்சோம், இலக்கு. அதாவது இலக்கை அடைந்த பிறகு நான் எதை கற்றுக்கொள்றேன், சொல்லுங்க, எதை கற்றுக்கொள்றேன் அப்படிங்கிற அந்த சிந்தை பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் சிந்தை கிடையாது. பிரதர் வரட்டும், அந்த பொசிஷன் வரட்டும், அந்த நிலை வரட்டும், அந்த டெஸ்டினேஷனுக்குள்ள நான் போன பிறகு நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல குறிப்பாக புதிய ஏற்பாட்டுல அந்த மாதிரியான சிஸ்டம் கிடையவே கிடையாது. அப்போ வருதோ வரலையோ, நமக்கான ஒரு பொசிஷன் இருக்கோ இல்லையோ, நாம அதற்குரியவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அதுக்கு நாம உதாரணமா யோசுவாவை குறித்து நாம படிச்சோம். கவனிங்க, அநேக நபர்கள் தலைமைத்துவ பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய திறன்கள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு யாரா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா யோசுவா. அதுக்கு சில காரணங்களை சொன்னேன். யோசுவா எதை விட்டு பிரியாதவனா இருந்தான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு இருதயமுடையவனா இருந்தா, அதான் அவனுடைய இன்ஃபுளுயன்ஸ். ஆகையினால அப்படிப்பட்டவர்களால் மாத்திரமே எப்படிப்பட்ட ஒரு மந்தையை நடத்த முடியும் அப்படிங்கறத நாம பார்த்தோம். அப்ப 2வது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உயர்ந்த நிலையை அடைந்த பின்பு நான் தலைமையை கற்றுக்கொள்ளுகிறேன். அது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் தலைமைக்கு சற்றேனும் ஒத்து வராத ஒரு சிந்தை. ஹல்லேலூயா. ரைட். இன்னைக்கு நம்ம 3வது நாம படிக்க போறோம். உங்ககிட்ட நோட்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லாதவங்க நான் திரும்ப அடுத்த வகுப்புக்கு வரும்போது நான் கொண்டு வரேன். இருந்துச்சுன்னா அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 3வதா படிங்க, செல்வாக்கு பற்றின சிந்தை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கவனமா கேளுங்க. செல்வாக்கு பற்றின சிந்தை, இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு. இன்றைக்கு இந்த செல்வாக்கு எனக்கு வேணுங்கிறவங்க கையில உயர்த்துங்க பார்ப்போம். எங்க செல்வாக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா செல்வாக்கு வேணுமா வேணாமா? பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே ஆண்டவரால கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பிளெஸிங் இந்த இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு. இப்ப இந்த செல்வாக்கை குறித்த சிந்தை தலைமைத்துவத்திற்கு அடுத்த காரியத்துல செல்வாக்கு பெற்றவனாய் இருந்தால் மாத்திரமே, நல்லா கவனிங்க, ஒரு செல்வாக்கு பெற்ற மகனாக மனிதனாக இருந்தால் மாத்திரமே என்னால தலைமை தாங்க முடியும் என்பதை உலகம் சொல்லுகிறது. அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது
நான் ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதனா இருந்தா எல்லாரும் தானாக என்னை பின்பற்றுவார்கள் அப்படிங்கிற சிந்தை உலகத்தில் நாம் பார்க்கிற தலைவர்களிடத்துல இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இருக்கு, கட்டாயம் இருக்கு. அப்ப அந்த செல்வாக்கை அடைவதற்காக அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு நம்ம விமர்சிக்க வேண்டாம். அது மீடியாவில் நீங்க நிறைய பாக்குறீங்க. ஓகேங்களா? நான் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு தனிப்பட்ட நபரா தெரியணும், ஒரு செல்வாக்குடைய மனுஷனா இருந்தேன்னா, 4 பேர் போற்றக்கூடிய இடத்துல நான் இருந்தேன்னா, 4 பேர் என்ன உயர்த்தி பேசக்கூடிய ஒரு நிலவரத்துல நான் இருந்தேன்னா, நான் ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டாம், என்ன தேடி ஜனங்க வருவாங்க அப்படிங்கிறது உலகத்தாருடைய சிந்தை. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எதை போதிக்கிறது? எனக்கு அப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்துருச்சுன்னா ஜனங்க பின்னால வருவாங்களா? என்ன எனக்கு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்களா? அல்லது ஏதோ ஒரு இடத்துல நான் லீட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? மற்ற எல்லாரையும் விட இங்க நிற்கிற நான் ரொம்ப செல்வாக்கு படைச்ச ஆளு, அதனால என்கிட்ட நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா நடத்துவேன், எனக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, என்னோட பேக்ரவுண்ட் இப்படிப்பட்டது, எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி ஆளு, ஒரு பொலிட்டிஷியனா நான் எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியுங்கிற சில பின்புலத்தின் அடிப்படையில சில தலைவர்கள் இன்றைக்கு நிற்கிறத நாம பார்க்கிறோம். அந்த செல்வாக்கை அடைவதற்காக இன்றைக்கு துணிகரமாய் கொலை செய்யக்கூடிய நபர்களும் உலகத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். செல்வாக்கை அடைவதற்காக எதையாகிலும் செய்தாகிலும் மக்களிடத்துல ஒரு தனி ஒருவனாய் நிற்பதற்காக முயற்சி பண்ணுகிற கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரே, இந்த செல்வாக்கை குறித்ததான சரியான மனநிலை எனக்கு உங்களுக்கு இல்லாத பட்சத்துல நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பெரிய இழப்பை கொண்டு வரக்கூடியவர்களாய் இருப்போம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அவருடைய சீஷர்களும் கூட அந்த இன்ஃப்ளூயன்ஸை விரும்பினாங்க. அவரோட கூட இருக்கிற ஒரு பெரிய கெத்தா நினைச்சாங்க, ஒரு பெரிய கௌரவமா நினைச்சாங்க. கௌரவம் தான், ஆனா எதன் அடிப்படையில் அதை நாம அணுகணும், எப்படி இந்த செல்வாக்க நாம கையாளணும்? இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு துறையில பெயரிட்டு சொல்லக்கூடிய அல்லது பெயர் சொன்னா இவர் தான் சொல்லக்கூடிய நிச்சயமா தனித்தன்மையுடைய நபர்கள் தான் நீங்களும் நானும், இல்லையா? உண்டா? சொல்லுங்க. நம்மள சொன்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்முடைய உறவுகளுக்காவது தெரியற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையா? ஏங்க என்னங்க இப்படி உட்கார்ந்து இருந்தா நாம எப்படி பேசுறது? சொல்லுங்க. தெரியுமா? அட்லீஸ்ட் ரொம்ப ஓவரா சிந்திக்க வேணாம், அட்லீஸ்ட் நம்முடைய உறவுகளுக்காவது கட்டாயம் தெரியும் இவரா, ரைட்? ஏதோ ஒரு தனித்தன்மை, அந்த தனித்தன்மை மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்குன்னா செல்வாக்கு. அப்ப எனக்கு இருக்கிற செல்வாக்கின் அடிப்படையில நான் சிலரை வழி நடத்துறேன், இந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க, இந்த பொசிஷனை கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த செல்வாக்கு என்கிற மனநிலைமைய தேவனுடைய ராஜ்யம் எப்படி நமக்கு போதிச்சிருக்கு? இயேசு செல்வாக்குடையவர் தான், ஆனா அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி நடந்தார், அந்த இடத்துல அவர் காணா போயிடுறார். சில இடங்கள்ல 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு அவர் போஷித்த பிறகு ஜனங்க அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்க மனதா இருந்தார்கள். ஆனா அந்த இடத்துல அவர் இருந்தாரா? அப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது ஆண்டவரை காணோம், ஆண்டவர் மறைஞ்சு போயிடுறார், ஆண்டவர் விலகி போயிடுறார். அந்த செல்வாக்கு அவர் என்ன செய்தாரு? வெறுத்தார். இப்ப இதன் அடிப்படையில நான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பெரிய பொறுப்பு இந்த பூமியில கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்குரிய தலைமை சிந்தை எனக்கு இருக்குமானால் அது எப்படின்னா, செல்வாக்கு, எனக்கு இருக்கிற செல்வாக்க நான் எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல இழக்கணும், எந்த இடத்துல அதை தூக்கி நிறுத்தணுங்கிறதான நாலேஜ் நமக்கு இல்லாத பட்சத்துல, மறுபடியும் சொல்றேன், என்னாலேயே தேவனுடைய ராஜ்யத்திற்கு இழப்பு வருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம படிக்கிறோம்? வாசிங்க. இப்போ அதுக்கான போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். 2 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்க எடுத்துட்டு அதுல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 10:6 இருந்து வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயா தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடைய வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நின்றவர்களும் ஆகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
அவனுடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கிறார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிறோம் பருமனாய் இருக்கும். இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினால் தண்டித்தார், நான் உங்களை தேர்தலினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார். இந்த ஆலோசனையை உள்வாங்கி இந்த ரெகோபெயாம் என்ன செய்தான்னா, வந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அவன் சொன்ன பொழுது இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாக உடைஞ்சு போறதை நாம பாக்குறோம். கவனிங்க, இந்த ரெகோபெயாம் யாரு அப்படின்னா சாலமோனுடைய குமாரன் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். தாவீது, சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் ரெகோபெயாம். சாலமோன் மரித்த பிறகு அவனுடைய பட்டத்திற்கு ஜனங்களை ஆளுகை செய்யும்படி தலைமை பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா சாலமோனுடைய குமாரனாகிய இந்த ரெகோபெயாம் என்கிற மனுஷன் தான் என்ன பண்றாரு, லீட் பண்றார். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா கேளுங்க. அப்போ கவனிங்க, யெரொபெயாம் என்கிறதான சாலமோனுடைய ஊழியக்காரன், வேலைக்காரனுடைய தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சில விஷயத்தை கடந்த ராஜ்யத்துல தனக்கு இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த சாலமோன் குமாரனிடத்துல பகிர்ந்து கொள்றாங்க. அப்ப அவன் கேட்டுட்டு முதல்ல சாலமோனோடு வளர்ந்த முதியோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சாலமோனுடைய சமூகத்துல நின்று அவனுடைய ஞானத்தை கேட்டதான முதியோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறான். ஆலோசனை, நல்ல ஆலோசனை கொடுக்கறாங்க. அதை அவன் தள்ளிட்டு தன்னோடு வளர்ந்த வாலிபர்களோடு கூட என்ன செய்யறான், அதை பற்றி ஆலோசிக்கிறான். இங்க பாருங்க, வாலிபர்களிடத்துல ஆலோசனை கேட்கறது தப்புன்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. ஆனா இந்த இடத்துல நாம எப்படி இந்த வார்த்தையை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வாலிபர்கள் யாரோட வளர்ந்தவர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்களா? அதாவது தன்னோட வளர்ந்தவர்கள்னா ஆல்ரெடி உனக்குள்ள அதே அஜெண்டா தான் இருக்குது. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. என் கூட வளர்ந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஏன் எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும், அவங்க எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கும். நல்லா கவனிங்க, நான் போய் ஆலோசனை கேட்க வேண்டியது இல்லை. இதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, தான் இருதயத்தில் இருக்கிற என் விருப்பத்தை என் நண்பர்கள் சொல்லுகிறார்களா? நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சாலமோனோடு வளர்ந்த வாலிபர்கள் ஒரு பக்கம் ராங்கா புரிஞ்சு கூடாது, மிக சரியா கவனிச்சீங்கன்னா தான் இந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா தெரியும். மறுபடி சொல்றேன், வாலிபர்களிடத்துல ஆலோசனை கேட்கறது தப்புன்னு சொல்ல வரல. சிறு பிள்ளைகளிடத்திலே ஆலோசனை நாம கேட்கலாம். சிறு பிள்ளைகளை கொண்டும் கர்த்தர் பேசுகிறார்னு பைபிள் தெளிவா சொல்லுது. ஏன், கழுதையை கொண்டும் கர்த்தர் பேசுவார். ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஒரு செல்வாக்குன்னு ஒண்ணு இருந்துருச்சுன்னா மக்கள் தானா என்ன பின்பற்றுவாங்கன்னு உலகத்தார் எண்ணுவது போல ராஜ்யத்திற்குள்ளே செயல்படுகிற நீங்களும் நானும் நினைச்சிடக்கூடாது. ஏன், உண்மையிலே ரெகோபெயாம் செல்வாக்கு பெற்றவன் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே செல்வாக்கு பெற்றவன். ஏன், அவங்க அப்பா யாரு, சாலமோன். அகில உலகத்திற்கும் ஞானியாய் விளங்கினவன். பல தேசங்களிலிருந்து அவனுடைய ஞானத்தை கேட்பதற்காக வந்தவங்க. கவனிக்கிறீங்களா? அவனுடைய ராஜ்யம் அவ்வளவு பெருசு, வெள்ளி பொண்ணு தங்கம், அவனுடைய ஞானம் அப்படி எப்படின்னா கடற்கரை மணலத்தனையாய் அவனுடைய மனோவிருத்தி இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய ஞானிக்கு மகன்னா சும்மாவே கிடையாது. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, சாலமோனுடைய செல்வாக்கு அவனுடைய ஞானத்துல இருந்துச்சு. அவன் ஞானம் பெற்றவனாய் இருந்தபடினால அவனுக்கு என்ன இருந்துச்சு, ஜனங்க மத்தியில செல்வாக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? தாவீது அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுக்கிறான். அவன் ராஜ்யபாரத்தை எடுத்து அந்த லீடர்ஷிப் எடுத்த பிறகு ஒரு நாள் தூங்கும் பொழுது தரிசனத்துல சொப்பனத்துல கர்த்தர் அவங்கிட்ட பேசுறார். தான் சிநேகிக்கிற சாலமோன், சாலமோனே நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளு. அப்போ என்னத்தை கேட்டான்? பொண்ணை கேட்டானா, வெள்ளிய கேட்டானா, தங்கத்தை கேட்டானா, நான் தீர்க்காயுசா வாழணும்னு கேட்டானா? என்ன கேட்டா சொல்லுங்க? இவ்வளவு கடற்கரை மணலத்தின ஜனத்தை எனக்கு கொடுத்துட்ட, இதை நான் எப்படி ஆளணும்? அப்போ இங்க பாருங்க, அந்த தலைமைத்துவம் என்பது எப்படின்னா, எப்படி நான் ஆள போறேங்கிற அந்த கற்றுக்கொள்ளுகிற மனநிலை தான் அந்த பரலோக ஞானத்தை அவன் மேல நீர்வீழ்ச்சியை போல ஊற்றி விட்டுச்சு. கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கா? இப்ப இதே தப்ப சாலமோனும் செஞ்சிருக்கலாம். சாலமோனை விட செல்வாக்கு பெற்ற நபர் யாருன்னா தாவீது. 40 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை கொடுத்தவன். எதுல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுத்தவன் தாவீது. மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப பிரியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப சாலமோனை விட இன்ஃபுளுயன்ஸ் ஆன ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது.
அப்ப அவன் மகன் யாருன்னா சாலமோன். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சாலமோன் தன் தகப்பனுடைய செல்வாக்குல நிக்கல. தகப்பனுடைய செல்வாக்கு முக்கியம். இந்த பூமியில பாருங்க, உலக ராஜ்யத்தை பாருங்க, எங்க அப்பா இது, அதனால நீ எனக்கு செய்யணும். ஒரு இடத்துல போய் ஒரு சர்விங், ஒரு 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 எனக்கு நீ வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு உயர்ந்த அதிகாரியினுடைய அல்லது உயர்ந்த செல்வாக்குடைய ஒரு மகன் போய் ஒரு கடையிலேயோ ஒரு இடத்துலயோ போய் அதிகாரத்தோட நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தன் தகப்பனுடைய செல்வாக்கு. எங்க அப்பா இப்படி இருக்கிறா, அதனால செய்ய, ஊத்து, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல நடைமுறையில நம்ம சூழல்ல எவ்வளவு பேரை பாக்குறோம். உன் செல்வாக்கு என்னங்கிறது தான் கேள்வி. உங்க அப்பா பேர் தாவீதுதான்ப்பா. ஆண்டவர் தாவீதை ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஒரு நாள் தரிசனத்துல கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும்? உனக்கு தீர்க்காயுசு வேணுமா? எது வேணும்? அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய கடற்கரை மணத்த ஜனத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, நான் இதை எப்படி ஆள போறேன்? அதனால எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தான். இந்த விண்ணப்பம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதா இருந்தபடினால அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு சேர்த்து கொடுத்தார். அல்லேலூயா. கேட்ட ஞானமும் கேளாத ஐஸ்வர்யமும். அப்ப எதை இந்த இடத்துல நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தன் தகப்பனுடைய செல்வாக்கில் வாழ்ந்தவன் சாலமோன் அல்ல. அவனுக்கு ஒரு ஞானம், அந்த விஸ்டம், அந்த அந்த ஞானம் இருந்தபடினாலதான் உலகத்துல அவன் ஒரு பெரிய ஞானியாக ஒரு பெரிய மனுஷனா இருந்தான். இப்ப அவன் வழியில வந்த ரெகோபெயாமுடைய பிரச்சனை எடுத்துக்கோங்க. ரெகோபெயாமே உன் இன்ஃபுளுயன்ஸ் என்ன? அப்பா எங்க அப்பா ஞானி, எங்க அப்பா ஞானவான், அவர் ஒரு 40 வருஷம் ஆண்டு இருக்கிறாரு, எனக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கு, வெள்ளி சிங்காசனம், அது இது எல்லாமே வச்சிருக்கு, அதெல்லாம் விடு, உன் இன்ஃபுளுயன்ஸ் என்ன அப்படின்னா என்ன? இன்ஃபுளுயன்ஸ், செல்வாக்கு என்பது தேவனோடு தொடர்புடைய ஒரு காரியம். செல்வாக்கு என்பது உன் தகப்பன் வழியாக உனக்கு வருவதல்ல, தேவன் வழியாக உனக்கு வருவது. என் தகப்பன் இப்படிப்பட்டவர் தாங்க. என் தகப்பன் உண்மையிலே பூமியில செல்வாக்கு படைச்சவர் தான். அது ஆண்டு இல்லைன்னு சொல்லல. நீ எந்த பின்புலத்துல நிக்கிற? உன்னோட இன்ஃபுளுயன்ஸ் என்ன? இது உன் தகப்பன் வழியாய் உனக்கு வந்ததா அல்லது நேரடியாய் தேவன் தந்தாரா? அப்ப நான் இன்னைக்கு சொல்ற 3வது குறிப்பு என்னன்னா, நீங்க இந்த வாலிப வயதுல, இந்த இளம் வயதுல ஆண்டவரோடு கூட நீங்க வைத்திருக்கிற அந்த ஆழமான உறவின் அடிப்படையில மேலிருந்து கர்த்தர் சில தனித்தன்மையை உங்களுக்குள்ள கொண்டு வருவார். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எவ்வளவு நேரம் காத்து இருக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, அவருடைய வார்த்தை மேல எந்த அளவுக்கு ஆவலா இருக்கிறீங்களோ, அந்த ஆவலின் அடிப்படையில, வாஞ்சையின் அடிப்படையில உங்களுக்குன்னு சில தனித்தன்மை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, கிருபையா பரிசுத்தாவியின் மூலமா உங்களுக்குள்ள கொண்டு வருவார். அது வெளிப்பட ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க, என் அப்பா நாட்டை ஆள்றவளா இருந்தாலும் நான் நிக்கிறது அவர் உறவுல, நான் நிக்கிறது அவர் உறவின் அடிப்படையில எனக்கு வந்த தனித்தன்மை. இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், செல்வாக்கு இருந்துட்டா மக்கள் எல்லாரும் என்ன பின்பற்றுவாங்க, நான் தலைவனா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையிலே ரெகோபெயாம எல்லாரும் பின்பற்றி இருக்கணும். ஆனா என்னைக்கு அவன் தலைமை ஏற்றானோ அன்னைக்கே ராஜ்யம் 2ஆ உடைஞ்சு. இன்னைக்கு உலகத்துல அதுதான் பாக்குறோம். இவருடைய மகனா இருக்கிறதுனால அடுத்து அவர் லீடுக்கு வர்றார், அவருடைய புதல்வனா இருக்கிறதுனால அடுத்த லீடிங்க்கு வர்றார். இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சண்டையை நாம பாக்குறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் இது தப்பா பிரதர்? தப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறாரு, அவரோடு நீங்க வச்சிருக்கிற உறவின் அடிப்படையில எதையாச்சும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த ரெகோபெயாம், இந்த ரெகோபெயாமே எடுத்துக்கோங்க, எவ்வளவு காலம் அப்பாவோட இன்ஃபுளுயன்ஸ்ல வாழ்ந்துருவாரு? அதே கூட்டம் தான் உங்க அப்பா எங்களை கடினமா நடத்தினாங்கன்னு கம்ப்ளைண்ட்டையும் சொல்லுச்சு. கவனிக்கிறீங்களா? எதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்துச்சு ரெகோபெயாம்கிட்ட? உங்க அப்பா எங்களை கடினமா நடத்தினா, நீ எப்படி நடத்த போற? அப்ப அவனோட ஆளுகையிலும் சில பிரச்சனை இந்த ஜனங்க சந்திச்சிருக்கு. அந்த பிரச்சனையை கொண்டு வந்து ரெகோபெயாம்கிட்ட கொண்டு வருது. அப்பயாவது இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப எங்க அப்பா ஆட்சியில சம்திங் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கிறார். எல்லாம் ஞானம், எங்க ஞானம் ஒரு பெரிய குடையின் கீழே சந்தோஷமா வாழ்ந்து இருக்கிறாங்க. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழல்ல வாழ்ந்தாங்கன்னு சாலமோனுடைய ராஜ்யத்தை குறித்து அழகா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அவனவன் தன் தன் திராட்சை செடியிலும் அத்தி மரத்தின் கீழும் சுகமாய் வாழ்ந்தாங்களாம். யார் ராஜ்யத்துல? சாலமோனுடைய ராஜ்யத்துல. ஆனா இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்க அப்பா எங்களை இப்படி நடத்தினாரு, அப்படி நடத்தினாரு. அப்ப சம்திங் ப்ராப்ளமும் அந்த ராஜ்யத்துல இருந்திருக்கு. அப்ப நீ அந்த சொல்யூஷனுக்கு நீ எங்க போயிருக்கணும்னா, ஒண்ணு முதியோர் சொன்னதை கேட்டிருக்கணும், அல்லது தேவ சமூகத்துல நீ உட்கார்ந்து இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம உலகத்தார நகல் எடுக்க நம்முடைய இருதயம் நம்மளை துரத்துது. நாமும் செல்வாக்கு பெற்ற நபர்களா இருக்கணும். இன்னைக்கு நான் சொன்னா விமர்சனம் ஆயிடும். நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல இந்த செல்வாக்கை அடைவதற்காக என்னென்ன செய்யறாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கு நிறைய தெரியும்.
நிறைய பேர் கடன் படுறாங்க. கடன் படுறாங்க. கடன். ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்காக ஊழியத்தின் பாதையில கவனிக்கிறீங்களா? ஒரு ஒரு ஏதோ ஒரு 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 பொசிஷனை பிடிக்கிறதுக்காக பல பிரம்ம பிரயத்தனங்களை செய்யறாங்க. கடைசியில எக்கச்சக்கமா மாற்றிக்கொண்டு பிடிச்ச இடத்துல இருந்து தள்ளப்படுறதை நம்ம பார்க்கிறோம். எங்க பிரதர் நடக்குது? கிறிஸ்தவ உலகத்துல இது நடக்குது. காரணம் என்ன? தேவன் தராத செல்வாக்கு ஒன்று நம்ம இடத்துல நிலைக்காது. நிலைக்கிற செல்வாக்கு எதுன்னா, அவரோடு நீங்க வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில ஒரு தனித்தன்மையை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. அதை உங்ககிட்ட இருந்து யாருமே பறிக்க முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை என் தகப்பன் ஒருவேளை கரைப்பட்ட மனுஷனா இருக்கலாம். என் தகப்பனுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல கொஞ்ச காலம் நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஏன் சந்ததி யார் இன்ஃபுளுயன்ஸ்ல வாழ போது? நான் தனித்தன்மை உள்ளவனா மாறணும். தேவனோடு கூட எனக்கு உறவு இருக்கணும். அந்த உறவின் அடிப்படையில கர்த்தர் நமக்கு ஒரு செல்வாக்கு கொடுத்தா அந்த செல்வாக்கு தான் அவருடைய ராஜ்யத்துல செல்லும். அல்லேலூயா. இதை தவிர்த்து இன்னைக்கு உலகத்தார் செய்வது போல, மறுபடி சொல்றேன், இந்த சத்தியங்களை நீங்க கேட்கும் பொழுது இது எனக்கு தேவையா? அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை நான் செய்ய போறது இல்ல. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளுகிற இந்த சத்தியமானது, தலைமைத்துவ பண்புகளானது என்றாவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்யுங்க? செல்லுபடி ஆகணும். உங்களுக்கு பிரயோஜனப்படும். உங்க குடும்பத்தை நடத்துவதற்கு, நல்ல மனநிலையோடு கணவன் மனைவி உறவுல நிலைத்திருப்பதற்கு, பிள்ளைகள் பெற்றோர் உறவுல நிலைத்திருப்பதற்கு, திருச்சபையில நிலைத்திருப்பதற்கு, ஊழியத்துல நிலைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாருங்க? கிருபை தருவார். அல்லேலூயா. அப்ப என்ன படிக்கிறோம்? இந்த சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாம் செய்த ஒரே ஒரு விஷயம் வாசிங்க. அந்த 6வது வசனத்தை 8வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற ப்ராப்ளமே என்ன தெரியுங்களா? அதாவது இங்க ட்ரூத் என்ன? அவன் சமூகத்தில் நின்ற. எல்லாரும் சொல்லுங்க. அவன் சமூகத்தில் நின்ற. அதான் ரொம்ப முக்கியம். இத இப்ப அவன் சமூகன்றத நம்ம எடுத்துருவோம். சாலமோன் நமக்கு தேவை கிடையாது. இப்ப நமக்கு தேவையானது யாருடைய சமூகம்? அது இருந்துட்டா போதும். அவருடைய சமூகத்துல நிக்கிறவங்க இந்த பூமியில செல்வாக்கு படைச்சவங்களா இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அது ஒரு பர்ஃபியூம் மாதிரி, அது ஒரு நறுமணம் மாதிரி. அந்த பிரசன்ஸ், அவரோட சன்னிதானத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது கவனிங்க, இயல்பாகவே உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும், உங்க கூட ஒரு 10 நிமிஷம் உட்காரணும். கவனிக்கிறீங்களா? உங்களோட கொஞ்சம் பேசணும். உங்களோட அந்த பிரசன்ஸை விரும்புற ஒரு கூட்டத்தை நீங்க பூமியில சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா, ஆண்டருடைய சமூகத்துல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவழிக்கிறதுனா, நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, 1 மணி நேரம் உட்காரணும் போல இருக்கு, 2 மணி நேரம். அது உண்மையா இல்லைங்களா? எனக்குமே இன்னைக்கு மலைப்பா இருக்கிறது விஷயம் அதுதான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம எப்படி ஆண்டவர் சமூகம்? 5 நிமிஷம் சொல்லுங்க பாப்பா, எத்தனை நிமிஷம்? நீங்க ஒரு பைபிள் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அப்போ தேவனோட உட்கார்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய புக்கை நீங்க கையில எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க தேவனோட உட்கார்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுங்க. 5 நிமிஷம். ஒரு மணி நேரத்துல 5 நிமிஷம். ஒரு 1 hour எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 10 நிமிஷம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 10 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல நேரம் செலவழிச்சு பாருங்களேன். இது என்ன செய்யும்னா, நீங்க அறியாத ஒரு கிரியை உங்களுக்குள்ள அது நடப்பிக்கும். இதை யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பழகுகிறவங்க சொல்லுவாங்க. உங்க மேல இருக்கிற அந்த பிரசன்ஸை உங்களால கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றதை யாருன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளு, நீங்க வேலை செய்யற இருக்கிற இடத்துல இருக்கிற ஆளு, உங்க உறவுகளின் மத்தியில அதை அடையாளம் காண்றவங்கள யாரு தெரியுங்களா? உங்க மேல இருக்கிற பிரசன்னத்தை, அந்த செல்வாக்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான். அதனால தேவ சமூகத்துல உட்கார்றது அப்படின்னா எடுத்தோடனே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு நேரம் கொடுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரோட கூட உட்காருங்க, நடங்க. நீங்க நடக்கும் பொழுது அவரோட யாராவது வாக் பண்ற, டெய்லி நான் வாக்கிங் போறேன் பிரதர், அந்த மாதிரி பழக்கம் இருக்கா? நல்ல ஹெட்செட் போட்டுட்டு நல்ல செய்தி கேட்டுட்டு போங்க, நல்ல பாட்டு பாடிட்டு போங்க, நல்ல துதிச்சுக்கிட்டே போங்க, பிரேயர் பண்ணிட்டே போங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இதெல்லாம் எதுனா, இதுதான் தேவ சமூகத்தில் நிற்கிற, கவனிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு அனுபவம். நீங்க தனிப்பட்ட ஜெபம்ங்கிறது அது உங்களுடைய விருப்பம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனா டெய்லி உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் நீங்க ஆண்டருடைய சமூகத்துல உங்க மனதை செலுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த பூமியில உண்டு, நிறைய நேரங்கள் உண்டு. சொல்லி முடிக்கிறேன். செல்வாக்கு இருந்தால் மக்கள் என்னை பின்பற்றுவார்கள் அப்படிங்கிற சிந்தை ராஜ்யத்திற்கு எதிரான சிந்தை. செல்வாக்கை கர்த்தர் கொடுப்பாரா? கட்டாயம் கொடுப்பார். அந்த செல்வாக்கு உன்னிடத்தில் வருகிற வழி என்ன? அவர் சமூகத்தில் நிற்றல்.
சாலமோனுடைய சமூகத்தில் நின்ற முதியோர்களுடைய ஆலோசனை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்தது. ஆனால் தன்னோடு கூட வளர்ந்த, அப்ப நானே இன்னும் எக்யூப் ஆகல. கவனிக்கிறீங்களா? நானே நான் சொன்ன பாத்தீங்களா? கவனிங்க ப்ளீஸ், முடிக்க போறேன். கவனிங்க இந்த குறிப்பை. இப்ப யோசுவாவை நாம படிச்சோம். யோசுவாவுக்கு அந்த பொறுப்பு வருவதற்கு முன்பு அந்த பொறுப்பிற்கு உரியவனாக அவன் இருந்தான். ஆனா ரெகோபயாம் அப்படி இல்லை. மகன்றதுனால பொசிஷன் வந்துருச்சு, தப்பும் கிடையாது. ஆனால் தனித்தன்மை அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆகையினால் எனக்கு அன்பான திருச்சபையே, வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு சகோதரனாய் சொல்லுகிற ஒரு விஷயம், செல்வாக்கு கட்டாயம் வேணும், தனித்தன்மை உடையவர்களாய் மாறணும். ஆனால் யாருடைய செல்வாக்குல நீங்க நிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. மனைவி பெரிய ஆளா இருக்கலாம், கணவர் பெரிய ஆளா இருக்கலாம், தாய் பெரிய ஆளா இருக்கலாம், தகப்பன் பெரிய ஆளா இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு இருந்தாலும் கூட, கவனிக்கிறீங்களா? மனுபுத்திரனே, நீ காலூன்றி நில்லென்று எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல கர்த்தர் சொன்னது போல, காலூன்றி அவருக்காக நிற்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தரிடத்துல பெறணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த முதியோர்கள் எப்படி சாலமோனுடைய சமூகத்துல நின்ற பொழுது நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் மாறினார்களோ, அப்படி போல நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறவர்களாக பழகும் பொழுது இந்த செல்வாக்கு என்கிற சிந்தைய ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதை புரிஞ்சுதுங்க? குழப்பமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. வேண்டாம் பிரதர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ரைட். இப்ப மூணாவது, நான் உண்மையிலே ஏதாவது ஒரு விஷயத்துல நான் கர்த்தருக்கு பயன்படணுங்க, சீஷராக்கணுங்க, அதாங்க முக்கியம். எனக்கு பக்த கோடிகள் தேவையில்லை. யார் வேணும்? கர்த்தர் பக்த கோடிகளை கேட்டாரா? சொல்லுங்க, யார் வேணும் கர்த்தருக்கு? பக்த கோடிகள் தேவையில்லை, சீஷர்கள் தான் வேணும். அப்ப நான் சீஷர்களை உருவாக்கணும்னா நான் சீசனா இருக்கணும். அப்ப நான் ஒரு லீட் பண்ற ஆளா இருக்கணும்னா, தலைமைத்துவத்துல நான் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆளா இருந்து சபை பக்தி விருத்திக்காக, சபையினுடைய ஆத்தும வரத்துக்காக பயன்படுகிறவனாய் நான் மாறணும்னு சொன்னா, மூன்றாவது இந்த செல்வாக்கு குறித்ததான எச்சரிக்கை உணர்வு எப்பொழுது நமக்கு இருக்கணும். ஏன்னா அது தானாகவே நம்மை தேவனை விட்டு இழுக்கக்கூடிய வல்லமை உள்ளது. நான்காவதாக உங்க நோட்ஸ்ல பாருங்க, நாலாவது என்ன இருக்கு? நிர்வகித்தல், மேனேஜிங். அது நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு உண்டு, ஆனா எனக்கு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தம்பி மார்க் லாஸ்ட் டைம் பேசி சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மேனேஜிங் ரொம்ப முக்கியம். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பாகவே அந்த கிருபை இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வளர வளர அது தானா அது வந்துடும். நல்லா கவனிங்க. ஆனா அந்த நிர்வகித்தல், மேனேஜிங், அதனோட தாட்டை வாசிங்க. மேனேஜிங், இங்க கவனிங்களா ப்ளீஸ். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. மொத்த கட்டுப்பாடும் என்கிட்ட இருந்ததுன்னா இந்த இடம் அப்படி இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? பிரதர், யாருக்கா இந்த சிந்தை வந்திருக்கா அப்படின்னா, முன்னால நிக்கிற எனக்கு கொஞ்சம் நெஞ்செல்லாம் வரல, எக்கச்சக்கமா வந்தது. கவனிக்கிறீங்களா? இந்த நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போறோம் பாருங்க. சில இடங்கள்லாம் கூட்டங்கள்ல பங்கு பெற வேண்டியிருக்கும். 4 நாள் கன்வென்ஷன், 3 நாள் கன்வென்ஷன்லாம் போகும்பொழுது அங்க கூட்டங்கள்ல உட்காரும் பொழுது என்னோடு கூட, கவனிங்க, என்னோடு கூட அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரவங்க, முதல் நாள் இவர் பேசுவார், 2வது செஷன் இவர் பேசுவார், 5வது செஷன் இவர் பேசுவார். ஒரே தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்புல கர்த்தர் என் மேல வச்ச கிருபையில கொஞ்சம் செய்தி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கர்த்தரை கத்துக்கிட்டதை நான் சொல்லுவேன். சில பேர் பேசுவாங்க, தப்பா சொல்லல, நீங்க புரிஞ்சுனுக்கிறதுக்காக சொல்றேன், ரொம்ப ஆவரேஜா பேசுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது எனக்கு கொடுக்குற டைம் பாத்தீங்கன்னா நல்ல மதிய நேரம். எத்தனை மணி? இந்த கும்பகோணத்துக்கு அடிக்கடி ஆண்டிறுதி கன்வென்ஷனுக்கு போவேன். கும்பகோணத்துக்கு எனக்கு கொடுக்குற செஷன் பாத்தீங்கன்னா நல்லா மதியம். அது மதியம் வெயிட்டான சாப்பாடு 3 நாளும். எப்படி கவனிப்பாங்க நீங்களே சொல்லுங்க. நான் நினைப்பேன், ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் செஷனை, இந்த கால செஷனை என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு தூக்கி இருப்பான் ஆண்டவரே. அல்லேலூயா. நானும் கஷ்டப்பட்டு போராடி ஏதோ ஆண்டு கிருபையில அந்த மதியம் இன்ஜெக்ஷனை கட்டாயமா போடுற மாதிரி, தடுப்பூசி போடுற மாதிரி போட்டு விட்டு வந்துருவேன். அது வேற, தூங்க விட மாட்டேன், ஏதோ பண்ணிருவேன். ஆனா எனக்கு ஆசை என்னன்னா, இந்த இடத்துல நான் எல்லாம் போயிட்டேனே, இந்த நேரத்தை என்கிட்ட கொடுத்திருந்தா தூள் பறத்து இருக்கும். சண்டே கிளாஸ் ஒண்ணு நடந்துச்சு. சண்டே ஸ்கூல்னா விபிஎஸ். நான் விபிஎஸ்லாம் நடத்தல, அப்போ நடத்தி இருக்கிறேன். ஒரு வெளியில இருந்து பேர் சொல்ல விரும்பல, ஒரு பிரபலமான ஒரு சிறுவர் ஊழியத்துல இருந்து எல்லாம் ஒரு 500, இது நடந்தது செங்கல்பட்டு மாவட்டத்துல, எல்லாம் 500க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க, பெரிய இது. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா,
அப்பதான் அந்த மினிஸ்ட்ரி வளருது. ரொம்ப ஆவரேஜா ஒரு சாதாரணமா பாட்டை சொல்லி கொடுத்துன்னு டான்ஸ் ஆடிக்கின்னு அந்த நேரம் பார்த்து இதே தமிழ்நாட்டுல பிரபலமா இருக்கிற ஒரு சிறுவர் ஊழியத்துல இருந்து ஒரு அண்ணன் உள்ள வந்துட்டார். எப்படிதான் இருக்குன்னு பாரு. என் பக்கத்துல உட்காந்துட்டு என்னென்ன பண்றாங்க, என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன ஆடுறாங்க, என்னென்ன பாடுறாங்க. என்கிட்ட மாத்திரம் இந்த நேரம் இருந்துச்சுன்னா பசங்களை பாருங்க, மூஞ்செல்லாம் பாருங்க எப்படி உட்காந்து எல்லாம் மூக்கு ஒழின்னு அப்படி ஒழின்னு இப்படி ஒழின்னு தொடக்க ஆள் இல்லாம நான் மட்டும் இருந்தேன்னா இங்கே புல்பிட்ல நிக்க மாட்டேன்னா உள்ள இறங்கி போய் பசங்களை என்ன மாதிரி பண்ணும். இவரு ஏன்டா இந்த ஆள் பக்கத்துல நான் உட்கார்ந்தேன்னு ஆகி போச்சு. ஏன்னா நான் தான் சீஃப் கெஸ்ட், மெசேஜ் கொடுக்கணும் பசங்களுக்கு. இவரு எனக்கு ரொம்ப பழக்கம். அண்ணன் அண்ணன் எனக்கு மண்டையை பிச்சுக்கலான் இருந்துச்சு. அப்பதான் நான் யோசிக்கிறேன், இந்த நோட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் யோசிக்கிறேன், இந்த இடத்துல நான் மட்டும் இருந்தேன்னா பிரதர் சிஸ்டர், உங்களை விட கிருபையிலையும் தாளந்திலையும் பேச்சுவரத்திலையும் ரொம்ப பாத்தீங்கன்னா புவரா இருக்கிற ஆள் உனக்கு முன்னால நின்று பேசுவான். தேவராஜ்யத்தை புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் மாபெரிய மனிதர்களுக்கு சிறு பிள்ளைகளை வச்சு கற்றுக் கொடுத்தார். சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் எங்க வர மாட்டீங்கடான்ட்டாரு. யாரை பார்த்து சொன்னாரு? இந்த 12 பேரையும் பார்த்து சொன்னார். இடி அமீன் மாதிரி இருந்திருக்கிறானுங்க இந்த 12 பேர். இடி அமீனை படிப்பு அந்த மாதிரியும் ஹிட்லர் மாதிரி இருந்திருக்கிறானுங்க. பாத்தீங்கன்னா கவனிங்க, அப்போ நம்மளை விட கவனிக்கிறீங்களா, நம்மளை விட வரங்கள்ல கிருபைகள்ல பிரதர் பிரைஸ்லாம் பிரதர் தோத்திரம் எவ்வளவு அழகா தோத்திரம் பண்றாரு. பிரைஸ்லாம் என்ன, சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அல்லேலூயா. அதனால அவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது. நம்ம பிரைஸ்லாம் அவன் அழகா தோத்திரம் வச்சான் பார்த்தீங்களா, தோத்திரம். இப்ப கவனிங்க, இப்ப இந்த மாதிரி நபர்களுக்கு கீழே ஏன் இப்ப நான் கூட அந்த மாதிரி ஆளா இருக்கலாம். நீங்க உங்களை உட்கார்ந்து இருக்கிறவங்க கிருபை பெற்ற ஆளு உட்கார வச்சு அர்த்தம் கிடக்குறான்னு கூட நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் முன்னால நிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சகிச்சுக்கிற தன்மை இருக்கா? கவனிக்கிறீங்களா? உங்களால பொறுத்துக்கிற தன்மை. அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஜெபாவி கிரிய செய்யும். நமக்கு இறங்காது வார்த்தை காதுல. பல்ல கடிப்போம். என்ன ஒருத்தர் சொன்ன என்னன்னா பேசுறாரு இவரு, என்னன்னா ஆடுறாரு. ஏன் இவருக்கு மேனேஜிங் இருக்குதான். அல்லேலூயா. தயவு செய்து நேர்மறையான சிந்தையோடு கூட இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட இடங்கள்ல கர்த்தர் பர்பஸா கொண்டு போய் நம்மள உட்கார வைப்பார். இந்த நேரம் எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, இந்த நாளை எனக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே, இந்த டைமை எனக்கு இதில் என்கிட்ட மட்டும் இந்த கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இந்த இடம் இப்படி இருக்காது பிரதர். உண்மை. அது உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அது உனக்கு கொடுக்கப்பட்ட வரம், அது உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து. ஆனா இன்னும் கூடுதலா நீ கற்றுக்கொள்ளணும்னா உன்னை விட கத்துக்குட்டியா இருக்கிறவன் கீழே கொண்டு போய் உன்னை கர்த்தர் உட்கார வைப்பார். உட்காருவியா? நிறைய நேரத்துல நமக்கு இருக்கிற போராட்டமான சிந்தை என்ன தெரியுங்களா, மற்றவங்களை எப்படி ஒப்பிடுறோம் அப்படின்னா நம்மளோட மெச்சூரிட்டியை வச்சு மற்றவங்களை பாக்குறோமே தவிர கர்த்தர் எப்படி நம்மளை பாக்குறார். ஈவன் இப்ப குடும்பத்துக்குள்ள வருவோமே, திருமணம் பண்ணவங்களுக்கு சொல்றேன், திருமணம் பண்ண போறவங்களும் புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. இத மாதிரி ஒரு போராட்டம் குடும்பத்திலையும் வரும். அப்படின்னு முறுமுறுப்பெல்லாம் வரும். காரணம் அந்த இடத்துல தான் நம்ம மெச்சூரிட்டியை வெளியெல்லாம் காட்ட மாட்டோம். ஆனா அந்த நேரத்துலதான் மெச்சூரிட்டி. என்ன போ உங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, என்ன போ உங்க ஆயா அப்படி பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இது மாதிரிலாம் புலம்பல் வர்றதுக்கு காரணம் என்னன்னா உண்மையிலே கர்த்தர் கொடுத்த கிருபை நமக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் இருந்தேன்னா வேற மாதிரி இருக்குன்னு ஒரு சிந்தை வந்தா அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமான சிந்தை. அல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டும் பேசுவார். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கான நேரம் உலகத்துல உங்க வாழ்க்கையில வராம இருந்துராதுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கான டைம் வரும் பொழுது கவனிக்கிறீங்களா, உங்களுக்கான டைம் வரும்போது உங்களோட லெவலே வேற மாதிரி இருக்கும். நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குதுங்க. என் வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நம்ம பேசுறோம் போறோம் வரோம் அப்படின்னா கவனிங்க பேசுறவங்க கூட கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க எக்கச்சக்கமான சரக்கு உள்ளவங்களா இருப்பாங்க. ஆகையினாலதான் தேவ சமூகத்துல நின்னுட்டு போய் முன்னால நிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நமக்கு இது ஒன்றும் அரசியல் மேடை கிடையாது. என்னென்ன பேசுறாங்க இன்னைக்கு அரசியல் மேடையிலும் உங்களுக்கு தெரியும். டாபிக்கை கொடுத்தா ஏதோ பேசுறாங்க. என்ன இப்ப நடக்கிற இந்த நிமிட பார்க்க போறோம் நிறைய காமெடியா. எதுக்கு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, இந்த போட்டி டிபேட்ஸ் எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா. இது ஒண்ணு கேட்டா அது ஒண்ணு பதில் சொல்லு, அது கேட்டா இது ஒண்ணு பதில் சொல்லு. எதுவும் ப்ராப்பரா போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வேற. இவர் சொல்றாரு இந்த ஆட்சி மாத்திரம் 5 வருஷம் என்கிட்ட இருந்துச்சுன்னா சொட்டு தண்ணி மழை போயிருக்காது ரோட்லன்றாரு. அல்லேலூயா. சொட்டு தண்ணி போயிருக்காது.
என்னை உட்கார வச்சு பாரு, என்னோட நான் எவ்வளவு பெரிய மேனேஜிங் டைரக்டரா இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குதுங்க. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரும் பொழுது தாழ்மை உள்ள சிந்தை, யார நமக்கு முன்னால நிறுத்தினாலும் முற்றிலுமாக இந்த கத்துக்குட்டின்னு ஒரு ஒரு ஸ்லாங் நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி நபரை முன்னால நிக்க வச்சாலும் கவனிங்க, கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை கர்த்தர் பார்க்கிறார். மற்றவங்க யார் கவனிக்கிறாங்கிறது கவலை கிடையாது. அதுதான் சிறு பிள்ளையினுடைய இருதயம். நிர்வாகம் கண்ட்ரோல் ஃபுல்லா என் கையில இருந்துச்சுன்னா இந்த இடம் இப்படி இருக்காது பிரதர், வேற லெவல்ல இருக்கும் பிரதர். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சுத்தி வந்தேன். அல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சுத்தி வந்தேன். இப்ப பாருங்க, இந்த மொத்த கண்ட்ரோலும் ஒருத்தங்கிட்ட இருந்துச்சான். அவன் யாருன்னா, ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிங்க. 1 சாமுவேல் 13:5 மட்டும் வாசிங்க. இப்போ இந்த வசனத்தை நீங்க நோட்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்க படிச்சிருக்கீங்க. இப்ப நல்லா கவனிங்க. சவுல் அரசனை பத்தி எல்லாரும் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? சவுல் அரசனை பத்தி இங்க பாருங்க, மற்ற ராஜ்யங்கள்ல தலைமை ஏற்று நடத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு மற்ற ராஜ்யத்தை போல மாடல் தப்பா எடுத்துட்டாங்க. மற்ற ராஜ்யத்தில் இருக்கிற தலைவர்களை போல எங்களுக்கு தலைவரை ஏற்படுத்தும் சொல்லி யாரு கேட்டது? இஸ்ரவேல் ஜனம் கேட்டாங்க. சாமுவேல் அழுகுறார், முடியா நான் உங்களை லீட் பண்றது அவங்க விரும்பல, ஒன்னையும் விரும்பல, அதனால அவங்க கேட்கறதன்படி செய்யிட்டாரு. அப்ப முதல் சமஸ்தானத்துக்கு இஸ்ரவேலுக்கு யார் ராஜாவா வந்தது? சவுல் அரசன். இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், முதல் முறையாக ராஜாவா வர்றான், இஸ்ரவேல் ஜனங்களை தலைமையேற்று நடத்துற ஒரு பொறுப்பு அவனுக்கு வருது. அப்ப பைபிள் சொல்லுது, ஒட்டுமொத்த நிர்வாக திறமையும் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் வேற யார் கையிலையும் கிடையாது, சவுல் கையில தான் இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. வேற யார் கையிலையும் கர்த்தர் கொடுக்கல. சாமுவேல் இருக்கிறார், அவர் ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு ஊழியர். இப்ப இந்த ராஜாவுடைய கையில இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். இப்ப கேள்வி என்னன்னா, உலகம் சொல்லுகிறது, உலக தலைமைத்துவம் சொல்லுகிறது, நிர்வகிக்கிறத என்கிட்ட கொடுத்து பாருங்க, இந்த இடம் இப்படி இருக்காது. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன சொல்லுதுன்னா, நிர்வகிக்கிற திறமை மாத்திரம் இருந்து விட்டா எல்லாம் சரியாயிருமா? சாரி டு சே, இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் ஊழியங்கள்ல புறக்கணிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெயர் சொல்ல விரும்பல, அதாவது ஊழிய ஸ்தாபனங்களை சொல்ல விரும்பல, மேனேஜிங் கமிட்டி. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? புரிஞ்சுக்கீங்கன்னு நம்புறேன். நீ நிக்கிறியா, பிரசங்கம் பண்றியா, கிளம்பினேரு, மீதி வேலையை நாங்க பார்த்துக்கிறோம். தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஊழியத்துக்காக தான் நிர்வாகமே தவிர நிர்வகிப்பதற்காக ஊழியம் கிடையாது. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே நான் அண்ணன்கிட்ட நான் பேசும்போது அந்த டீச்சிங் குறித்து சொன்ன, இப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு, அதை நீங்க தாராளமா கற்றுக் கொடுங்கன்னு நம்ம பாஸ்டர் சொன்னார். அதனால கொஞ்சம் தைரியமா நான் பேசுறேன். ஆனால் நீங்க அந்த ஒரு ஆரோக்கியமான மனநிலையில சபையில இருக்கணும். ஆரோக்கியம். ஏன்னா ஊழியத்துக்காக தான் அட்மினிஸ்ட்ரேஷனே ஊழியமா மாறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையில இருக்கிற வித்தியாசம் புரியுது? ஆனா ஆதி சபை கரெக்டா போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் மாற ஆரம்பிச்சு இப்ப ஊழியங்களே என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அங்க பரிசுத்தாவியானவருக்கு வேலை கிடையாதுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையில்லையா? கட்டாயம் இருக்கணும். ஆனா அது யாரு கண்ட்ரோல்ல இருக்கணும்? இன்னைக்கு இதை குறித்து பேசுறாங்களா? இதை யோசிக்கிறாங்களா? கவனிக்கிறீங்களா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடிக்கடி ஊழியத்துக்கு போவோம். நீங்க எல்லாம் வளருகிற தேவ பிள்ளைகள், ஒரு நல்ல நடத்திப்புக்கு கீழே, பாஸ்டர் கீழே நீங்க இருக்கிறீங்கிறதுனால உரிமையோடு சில விஷயங்களை சொல்றேன். ஒரு பெரிய கமிட்டிக்கு கீழே இருக்கிற ஒரு மகா பெரிய சபை. ஆனா அந்த சபைக்குள்ள நிலைத்து நின்ற ஊழியர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. 6 மாசத்துக்கு, எத்தனை மாசம் சொல்லுங்க பார்ப்போம், மாத்திக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? நிர்வகித்தல், மேனேஜிங். அங்க பரிசுத்தாவியானவருக்கு இடம் கிடையாது. பல முறை செய்தி கொடுத்துருக்கிறேன், திருந்தல, மாறல. நிர்வகித்தல். என்கிட்ட மாத்திரம் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா என் குடும்பம் அப்படி இருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லீடர்ஷிப்னு நீங்க உள்ள இறங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்க சிந்தையில நீங்க வைக்கிறது உங்க ஃபேமிலி. நீங்க கட்டி இருக்கிற மனைவி, திருமணமான பிள்ளைகளுக்கு சொல்றேன், திருமணமாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க கட்ட போற மனைவியோ அல்லது கணவனோ எல்லாத்துலயும் எக்யூப்டு பர்சனா இருக்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. நிர்வகிக்கிற கிருபை ஒருவேளை மனைவிக்கு இருக்கலாம், அவளை கண்டம் பண்ணக்கூடாது. நிர்வகிக்கிற திறமை ஒருவேளை கணவனுக்கு இருக்கலாம், அதை பெருசா நினைக்க கூடாது.
இது இன்னைக்கு காரணம் என்ன? இந்த ரோல் வந்து சரியா பிளே ஆக வேண்டிய இடமே ஃபேமிலி தான், அடுத்ததுதான் சபை. அதனாலதான் எல்லா தெளிவோடும் கூட நான் சொல்றேன், ஒட்டுமொத்த கட்டுப்பாடு இப்ப யார் கையில இருந்துச்சு? சவுல் கையில. இப்ப கேள்வி என்னன்னா, அவன் நிர்வகித்தானா? அவன் தலைமை தாங்கினானா? சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்றேன். வசனத்தை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதுறவங்க எழுதிக்கங்க. சூழ்நிலையை நிர்வகிக்க முடியவில்லை. நம்பர் 1, சூழ்நிலையை நிர்வகிக்க முடியவில்லை. ஒன்னு சூழ்நிலை. வசனங்கள் 13ல இருந்து நீங்க எழுதிட்டீங்களா? 1 சாமுவேல் 13 5ல இருந்து 14 வரைக்கும் அதுக்கான ரெஃபரன்ஸ். ஒரு தப்பு ஒண்ணு பண்ணிடுறான். எழுதிட்டீங்கன்னா கவனிங்க. ஒரு தப்பு ஒண்ணு பண்ணிடுறான். அந்த தப்பை மறைக்கிறதுக்கு அவன் சொன்ன காரணங்கள்லாம் நீங்க அந்த பேசேஜ்ல வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் தப்பு பண்ணதுக்கு யார் காரணம் சொல்றான்னா, நம்பர் 1 ஜனங்கள். சொல்லுங்க யாருங்க? நான் இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு? ஜனம். 2வது ஊழியக்காரன். 2வது யாருங்க? நான் இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு? ஊழியக்காரன். 3வது சத்துரு, பெலிஸ்தியர். யாருங்க? ஆனா கடைசி வரைக்கும் தன்னோட தப்பை யாரு ஒத்துக்கல? கவனிங்க, சவுல் ஒத்துக்கவே இல்லை. ஜனத்தை காரணம் காட்டினா, ஊழியக்கார காரணம் காட்டினா, பெலிஸ்தியர்களாகிய சத்துருக்களை காரணம் காட்டினா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரோக்கியமான மனநிலையோடு கூட இந்த சத்தியத்தை கவனிக்கும்படி தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்றேன். அப்ப கவனிங்க, அப்பா சவுலே, கண்ட்ரோல் உன் கையில தானே இருக்கு, நல்லா தானே நிர்வகிச்சுட்டு இருக்கிற. அப்ப உன்னால ஏன் உன்னோட சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண முடியல? கவனிங்க, தலைமைத்துவம் என்பது, சொல்லுங்க பாப்போம், தலைமைத்துவம் என்பது நிர்வகிக்க கூடியது. அந்த நிர்வகிக்கிற தன்மை முதல்ல எதன் மேல இருக்கணும்னா, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைய கண்ட்ரோல் பண்ணத்தக்கான பொட்டன்சியல் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, தாறுமாறா நடக்குதுங்க சண்டை குடும்பத்திலே எங்கேயோ. நீங்க சொல்ற ஒரு வார்த்தையினால, நீங்க போய் குறுக்க நிக்கிறதுனால அந்த இடம் அமைதி ஆகுது அப்படின்னா உங்க மேல தேவ பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க ஞானமான ஆலோசனை கொடுத்து ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்கன்னா உங்க மேல தேவ பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். பிரதர், சவுலை கொடுத்து படிச்சு பாருங்க. இந்த கண்ட்ரோல் மாத்திரம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் நல்லா நிர்வகிப்பேன், அதனால எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்ல கிருபை இருக்கு, என்னை உட்கார வைங்க. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்க என்ன உட்கார வைக்கிறது? கர்த்தரே உட்கார வைப்பார். நாள் வரும், ஆனால் அதற்கு முன்பாக. இதெல்லாம் சரியில்லை பிரதர், இங்க நடக்கிறதெல்லாம் சரியில்லை பிரதர், அதெல்லாம் சரியில்லை பிரதர். கடைசி வரைக்கும் இப்படி இருக்கும் சில சூழ்நிலையெல்லாம். ஆனால் நான் அதில் என்ன கற்றுக்கொள்ளுகிறேன், அதிலிருந்து நான் எப்படி மேலெழும்பி வருகிறேன்ங்கிறது முக்கியம். அப்ப ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் உன் கையில தானே இருந்துச்சு. ஏன் குடும்பம் சரியில்லை? ஏன் சூழ்நிலை இப்படி இருக்கு? பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா, வாக்குவாதம் ஒண்ணு வந்தா உன்னால நிறுத்த முடியாம ஏன் அந்த பிரச்சனையை 4 மடங்காக்குற? நீ என்ன சொல்லிக்கிற? ஒட்டுமொத்த நிர்வாகம். ஆமா, கர்த்தர் உன் கையில ஒட்டுமொத்த நிர்வாகம் கொடுத்திருக்கிறார் சவுலே. ஆனால் அவனால தன்னோட சூழ்நிலையை மேனேஜ் பண்ண முடியல. 2வது எழுதிக்கங்க. 2வது, தன்னுடைய ராணுவத்தை நிர்வகிக்க முடியல. தன்னோட மிலிட்டரி, தன்னுடைய ராணுவத்தை அவனால நிர்வகிக்க முடியல. ஒன்னு சாமுவேல் 13 19ல இருந்து 22. 1 சாமுவேல் 13 19ல இருந்து 22. 1-2 வசனத்தை வாசிங்க. பட்டயங்களையும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இங்க பாருங்களேன், ப்ளீஸ் கவனிங்க. இங்க பாருங்களேன், இந்த பிசாசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, உருவாக்குகிறவனை பிடிச்சிருவான். சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. யாரை பிடிப்பான்? முதல்ல உருவாக்கணும் அப்படிங்கிற சிந்தை யாருக்கெல்லாம் மேலோங்கி இருக்கோ அவங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு பாக்குறதா யாருடைய சிந்தைன்னா பிசாசுடைய சிந்தை. கொல்லன் யாரு? சொல்லுங்க. கொல்லன் யாரு? யாருமா? எதை உருவாக்குறவன்? ஆயுதங்களை உருவாக்குறவன் கொல்லன். வேண்டிய பொருட்களை, நமக்கு தேவையான பொருட்களை உருவாக்குறவன் கொல்ல. ஆயுதங்களை உருவாக்குறவன் கொல்லன். இங்க பாருங்க, பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது சத்துருக்கள் தேசங்களுக்கு மேல படையெடுத்து வரும் பொழுது அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் யாரை தூக்குவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுதங்களை உருவாக்குகிற கொல்லனை தூக்கிடுவான்.
அப்ப ஆயுதம்னு உனக்கு ஒண்ணு இருந்தாதானே என்கிட்ட சண்டை போடுவ, ஆயுதம்னு ஒண்ணு இருந்தாதானே நீ யுத்தத்துக்கு வருவ. அப்ப ஒண்ணுமே இல்லைன்னா நீ சண்டைக்கு வர மாட்ட, சரணடைஞ்சிருவல்ல. அப்ப பிசாசுடைய தந்திரம் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே உருவாக்குறவனை பிடிக்காது, ஊழியக்காரனை பிடிக்காது. கவனிக்கிறீங்களா? உருவாக்கணும் அப்படின்னா அவன் உடனே ஏத்து நிற்பான். கவனிக்கிறீங்களா? உருவாக்கணும்னா ஏத்து நிற்பான். அப்ப கொல்ல ஒருத்தனை அகப்படல, ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சு போயிட்டான். இது கையில என்னத்தை எல்லாம் வச்சு சுத்திது அறம், சொல்லுங்க பாப்போம். கையில என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் யாருகிட்ட தீட்டிக்குது தெரியுங்களா? பிசாசு விட்டே கொடுத்து தீட்டி கொடுன்னு. அல்லேலூயா. நீங்க போய் வீட்டுல படிச்சு பாருங்க, நேரம் இல்ல. கையில கிடைச்ச ஆயுதம் ஏதோ மொக்க ஆயுதத்தெல்லாம் எடுத்துன்னு போய் யாருகிட்ட தீட்டுறது, சண்டைக்கு வேற வந்துட்டு இருந்தாங்களே, யாருகிட்ட போய் பார்த்தா ஒருத்தனையும் காண, எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டான். இப்ப யாருகிட்ட போறது? பெலிஸ்தியர்களுடைய பாளையத்துல அவனுங்க கொல்ல, அவன்கிட்ட எப்பா கொஞ்சம் தீட்டி கொடுப்பா, அவன் சார்பாவா தீட்டி கொடுப்பான்றீங்க சொல்லுங்க? என்ன குத்த என்கிட்ட நீ தீட்டுறியாடா? அல்லேலூயா. என்ன திட்ட நீ என்ன குத்துறதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? யுத்த நாள் வந்த பொழுது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் சத்துருவுக்கு முன்பு நிராயுதபாணியாக நின்றார்கள் என்று வேதம் எழுதி. எப்படி நின்னாங்க? நிராயுதபாணினா என்ன? ஆயுதம் இல்லாம நின்னாங்க. இது யுத்தமா? ஜெயிக்க முடியுமா? பிசாசுடைய தந்திரம் இதுதான். நிராயுதபாணியாக நின்னாங்க சண்டை நாள் வந்தப்போ. சவுலே, கண்ட்ரோல் ஃபுல்லா உன் கையில தான் இருந்துச்சு. கர்த்தர் நிர்வகிக்க உன்னை தலைவனாக ஏற்படுத்தினார். ஆனா உன்னோட நிர்வாக திறமை சூழ்நிலையிலையும் உன்னால கையாள முடியல. ரெண்டாவது, உன் மிலிட்டரிய உன்னால என்ன செய்ய முடியல? நிர்வகிக்க முடியல. மூணாவதா பாருங்க, சொல்லி முடிக்கிற அந்த குறிப்பை. மூணாவதா 1 சாமுவேல் 18:25. சீக்கிரம் வாசித்துருங்க. 1 சாமுவேல் 18:25. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 முடிக்கோள்களினாலே ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். தாவீது பெலிஸ்தரின் கையினால் கொல்லப்படுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. இந்த மாதிரி மாமனாரை ஊர்ல பாத்துக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இந்த மாதிரி மாமனாரை எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? மருமகனை போட்டு தள்ளணும். அல்லேலூயா. ஏங்க, தாவீது சவுலுக்கு மருமகன். யாரு? மருமகன். கவனிக்கிறீங்களா? அவனுடைய இவன் நிறைய ஆஃபர் கொடுக்குறான். கவனிங்க, நிறைய ஆஃபர். இந்த ஆஃபருடைய இன்டென்ஷன், உள்நோக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீது எப்படியாவது உழணும், எனக்கு அப்புறம் தாவீது வரப்போறான் லீடரா, விடமாட்டேன் தெரிஞ்சு போச்சு அந்த விஷயம். ஆகையினால எப்படியாவது தன் மருமகனை காலி பண்ணி, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஃபாதர் வேற பாடுகிறார். இவன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் போட்டு தள்ளணும். அல்லேலூயா. யார? சொந்த மருமகன். ஃபேமிலியை நிர்வாகம் பண்ண முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஸ்டில் நீ யாரு? உன் கையில தான் இஸ்ரவேலே இருக்கு. நீ தலையசைத்தால் எல்லாம் நடக்கும். ஒண்ணு என்ன தெரியுங்களா? கடைசியா சொல்றாங்க, சவுல் தான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். இது எதுக்காக சொல்றேன்? நிர்வாக திறமை எனக்கு இருந்தால் நான் ஒரு காரியத்தை தலைமை தாங்கி விடுவேன் என்பது உலகத்தாருடைய சிந்தை. அது தேவனுடைய ராஜ்யத்துல செல்லுபடி ஆகாது. எனக்கு நிர்வகிக்கிற திறமை இருக்கிறது, என்னிடத்தில் இதை கொடுத்து பாருங்கள், இப்போ இருக்கிற மாதிரி அது இருக்காதுங்கிற சிந்தை மேலோங்கி நிக்குதுன்னா அது ராஜ்யத்திற்கு அடுத்த சிந்தை கிடையாது. அதுக்கு யார உதாரணமா பாக்குறோம்? எல்லா நிர்வாக திறமையும் இருந்த அவன் கையில ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் சாவுல. சூழ்நிலையை சமாளிக்க முடியல, ரெண்டாவது ராணுவத்தை சமாளிக்க முடியல, மூணாவது சொந்த குடும்பம். மருமகனை கொள்றதுக்கு பயன்படுத்தின பகடக்காய் யாருன்னா மீகா. மகன் மூலமாவே அவ பொம்மை எடுத்து வச்சு மேல எல்லாத்தையும் போத்தி விட்டு அவ எஸ்கேப் பண்ணி விட்டா. வீட்டுக்காரரை எப்படி விடுறது? அல்லேலூயா. நீங்க முறைக்கிறீங்க. எஸ்கேப் பண்ணி விட்டா. கேக்குறான், என் பகைஞனை தப்ப விட்டாய் அல்லவா. மருமகன் யாரா மாறிட்டான்? என்னங்க, என்னைக்காவது உங்களுக்கு உதவும் சொல்லுங்க. மருமகன் என்ன சொல்றாரு? பகைஞன், என் பகையனை தப்ப விட்டாயா. மீகா சொல்றான், அவன் என்ன குத்துறதுக்கா? அவன் சொன்னா என்ன உடுறியா இல்ல உன்னை குத்துறான்னு கேட்டான். நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னா நீ உடியா அப்படின்ட்டு நான் போயான்ட்டு அவன் போயிட்டான். இவதான் தப்ப விட்டான். புருஷனை விட முடியுமா? அல்லேலூயா. தப்ப விட்டான். அப்ப அவன் என்ன திட்டுறான்? மகனை திட்டுறான், இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே. கெட்ட வார்த்தை. சன் ஆஃப் ஓர்ஸ், பரத்தையரின் மகன் திட்டுறான். யார? பெத்த மகனை. குடிச்சிட்டா கண்ணாபுண்ணான்னு பேசுவாங்க. அப்பதான் அந்த குடிகாரம் பேசுற வார்த்தையை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா,
தான் மனைவியை நடத்த கெட்டவன் சொல்லுவான், பெத்த பிள்ளைய நடத்த கெட்டவன் சொல்லுவான். சன்னா போ பரத்தையரின் மகனே, இன்டைரக்டா தான் மனைவிய பரத்தைன்னு சொல்றான். இரண்டகமும் மாறுபாடுள்ளவனின் மகனே, தாவீதை உனக்கு தோழனாக கொண்டிருந்ததை நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நிர்வகிக்கிற திறமைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் சூழ்நிலையில வெளிப்படணும். நிர்வகிக்கிற திறமைன்னு ஒண்ணு இருந்தா அது அடுத்தது இவனோட இராணுவத்துல அது வெளிப்படல. மூணாவது, குடும்பத்தை விட்டுட்டான். இவனோட முடிவை மாத்திரம் சொல்றேன். ஏன்னா நமக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை மட்டும் ஸ்பீடா எழுதுங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 18:12. ஏன்னா இதெல்லாம் பின்னால நீங்க படிப்பீங்க. 1 சாமுவேல் இல்ல, வாசிக்க வேண்டாம், எழுதிக்கங்க. 18:12 பக்கத்துல பிராக்கெட்ல பயம்னு எழுதிக்கங்க, பயம். அடுத்து 1 சாமுவேல் 15:30. வீட்டுல போய் எல்லாம் வாசிங்க. 15:30 சுயநலம். அதே 1 சாமுவேல் 18:9 காய்மகாரம், பொறாமை. 1 சாமுவேல் 19:10 28:5. அதே 1 சாமுவேல் 19:10 28:5 உணர்ச்சி கொந்தளிப்பு. அடுத்து 1 சாமுவேல் 22 16 19 22 அதிகாரம். தேவ பயமற்ற தன்மை, தேவ பயம் இல்ல. அதே 22:7 1 சாமுவேல் 22:7 முதல்ல 1 சாமுவேல் 22 16 19 வரைக்கும் தேவ பயமற்ற தன்மை. 1 சாமுவேல் 22:7 சுய பரிதாபம். 1 சாமுவேல் 28 3வது வசனம் 7வது வசனம். 1 சாமுவேல் 28 3வது வசனம் 7வது வசனம். தன் கட்டளைக்கு தானே கீழ்ப்படியாத நிலை. நான் ஒரு தடவை சொன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? நானும் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா எங்கேயும் போய் பார்க்கல. நிறைய அதை வச்சுதான் ரீல்ஸ் எல்லாம் ஓடுது. அல்லேலூயா. அது யாருன்னா முதல்ல 2வது தான் இவரு, முதல்ல சவுல். அல்லேலூயா. என்னங்க பாக்குறீங்க? என்ன சொல்றாரு? தான் கட்டளைக்கு தானே கீழ்ப்படியாத நிலை. என்னோட முடிவு என்ன தெரியுங்களா? 1 சாமுவேல் 31:4. 1 சாமுவேல் 31:4 தற்கொலை சூசைட். உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறேன். உலக சரித்திரத்தை படிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஹிஸ்டரியை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு உங்களை யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா, தற்கொலை செய்து கொண்ட தலைவர்களை குறித்து நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா லைப்ரரியில அதனுடைய ஆழம் உட்கருத்து எதுன்னு கேட்டீங்கன்னா மேனேஜ். கவனிக்கிறீங்களா? அந்த நிர்வகித்தல் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா நிற்கிற ஒரு மனுஷனுடைய முடிவு, அதை சரியா நிர்வகிச்சிட்டாருன்னா ஓகே. அது தரமான ஒரு பதில் யாருன்னா ஹிட்லர். அவனோட முடிவு தற்கொலை. ஆனா மகா பயங்கரமான ஆட்சி. ஒட்டுமொத்த உலகத்தையும் கிடுகிடுக்க வைத்து 2ஆம் உலக போருடைய வேலை யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிட்லர், நாஜி படையினுடைய தலைவர். ஆனா முடிவு என்ன தெரியுங்களா? தற்கொலை. ஜப்பானுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் இன்னைக்கும் கூட ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்லி அந்த சம்பவத்தை நாம படிக்கிறோமே, இன்னும் சில பிள்ளைகள் ஊனமாய் பிறக்கிறது என்று சொல்றாங்களே, அப்படிப்பட்ட மகா கொடிய விளைவுகளுக்கு காரணமாய் இருந்தவன் இந்த மனுஷன். உங்களோட முடிவு என்ன தெரியுங்களா? தற்கொலை. காரணம் என்ன? மேனேஜ். கடைசி வரைக்கும் என் கையில மாத்திரமே கண்ட்ரோல் இருக்கணுங்கிறதான அந்த உச்சபட்ச அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறவனுடைய முடிவு பெரும்பாலும் சரித்திரத்துல இப்படிதான் முடிஞ்சிருக்கு.
நான் உங்களுக்கு சவாலாவே சொல்றேன், உங்களுக்கு இந்த வரலாறை படிக்கிற ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் படிச்சு பாருங்க. மேனேஜ் பண்றது தப்பு இல்ல, நிர்வகிக்க கர்த்தரே கிருபை கொடுக்கிறார். நிர்வகித்தல் என்பது கிருபை. ஆனா நிர்வகித்தல் மாத்திரமே மற்றவரை வழிநடத்துவதற்கு போதுமான தகுதி அல்ல. படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மட தமிழகத்தினுடைய கதையே நிறைய இருக்கு. ஒரு புத்தகத்துல படிச்ச, இதை சொல்லி முடிக்கிறேன், இன்னும் ஒரு குறிப்பு போலாம்ல. நான் ஒரு புத்தகத்தை நான் படிச்சப்போ அந்த புத்தகத்துல எப்படி இருக்குன்னா, இராணுவத்துல மிலிட்டரியில மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிற பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற அந்த அதிகாரிகள் பார்த்தீங்களா, பேட்ச் பேட்சா குத்திக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க பாருங்க, கொஞ்சம் கவனிங்க, வராங்க பார்த்தீங்களா. இவங்க ரிட்டையர்ட் ஆன நாள்ல இருந்து சரியா 9 மாசத்துக்கு மேல அவங்க உயிரோட இருக்கிறது இல்லை. ஒரு ஆய்வு சொல்லி மகா பெரிய உயர்ப்பு, அதாவது மத்த எல்லாரையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல நிக்க வச்சு ஆட்டி படைச்ச அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல் பவர் வச்சிருந்த அதிகாரிங்க. இந்த அதிகாரமுடைய தலைவர்கள் சரியா ரிட்டையர்டுக்கு அப்புறம் 9 மாசத்துக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லி ஒரு புக்கை தான் படிச்சு. ஏன் அப்படின்னா, தான் இனி ஆட்டி படைக்கத்தக்கதான அந்த நிர்வாகம் இப்ப தான் கையில இல்ல. நான் சொல்றதை என் மனைவியே கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்றதை ஏன் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்க. ஒரு காலத்துல ஈவன் ஒரு ஸ்குவாட்ல இருக்கிற டாக் கூட சக்கு நீங்க ஏன் நாயே என்ன மதிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற நாயை சொல்றான், மதிக்க மாட்டேங்குது, எவனும் மதிக்க மாட்டான். ஏன்? பல்ல புடுங்கின மாதிரி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை புடுங்கின பிறகு அவங்க இனி அதிகாரம் செலுத்துவதற்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் படிச்ச ஆய்வு சொல்லு. 9 மாதத்திற்கு பிறகு அப்படிப்பட்ட உயர் அதிகாரிகள் உயிரோடு இருப்பதில்லைன்னு அந்த புத்தகத்தை முடிச்சிருக்காங்க. காரணம் என்ன? உயிரே எதுதான்? அட்மினிஸ்ட்ரேஷன். உயிரே எதுதான்? நிர்வகிக்கணும். ஆனா பேட் எக்ஸாம்பிள், நிர்வாகத்திறம் அத்தனையும் கையில தான் இருந்துச்சு. சவுலே, சொல்லி முடிக்கிறேன், கவனிக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் கர்த்தர் அவன் கையில இருந்து ராஜ்யத்தை புடுங்கவே இல்லை, எதையுமே புடுங்கல, அட்மினிஸ்ட்ரேஷன் புடுங்கல. ஆனா அவனோட முடிவு எங்க போச்சுன்னா தற்கொலைக்கு போச்சு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார், நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார். கடைசி வரைக்கும் அவன் சரணடையாத ஒரு இடம் தேவனுடைய பாதம் மட்டும்தான். அது ஆரம்பத்துல சொன்ன, கடைசியா நான் சொல்றேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த வார்த்தை தான். கடைசி வரைக்கும் சவுல் அரசன் சரணடையாத ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பாதம் மாத்திரம். கடைசி வரைக்கும் தன்னோட நிர்வாக திறமையிலேயே நான் ராஜான்னு சொல்லி இருந்துட்டான். அவரும் அல்ல, கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். ஆனா ஹவு டு ஹேண்டில் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. இது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்த சிந்தை அல்ல. எத்தனை பார்த்திருக்கோம்? இன்னும் கரெக்டா 15 நிமிஷம் தான். எத்தனை பார்த்திருக்கோம்? என்னென்ன சொல்லுங்க. நாம் களைய வேண்டிய சிந்தை என்னென்னங்க? பொசிஷன். 2வதுங்க இலக்கு. 3வதுங்க இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு. 4வது மேனேஜ். 5வது இந்த ஒரு குறிப்போட நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்ப படிச்ச ஒரு விஷயம் தான். இப்ப வாசிங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் மேனேஜிங். அடுத்தது என்ன பண்ண? 5வது பாயிண்ட் வாசிங்க, முடிக்கலாம். அத்தாரிட்டி, அதிகாரம் பற்றின சிந்தை. இப்ப வாசிங்க அந்த கொட்டேஷன். எதை செய்யவும் எனக்கு தடை இருக்காது. இதுதான் 5வதாக ஒரு தலைவனாக, ஒரு சீஷனாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை எடுத்து நான் கட்டணும். எனக்கு கர்த்தர் அவரோட ராஜ்யத்துல வச்சிருக்கிற ரோலை நான் கரெக்டா பிளே பண்ணணும். நான் ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை உள்ள ஒரு பாத்திரமா நான் இருக்கணும். போன முறை வாலிபர் கூட்டத்துல நான் பேசின மாதிரி வெள்ளி பொண்ணு பாத்திரம் எது வேணா இருக்கலாம், ஆனா நான் எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா நான் இருக்கணும். ஓகேங்களா? சபை பக்தி விருத்திக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தணும், சபையின் பெருக்கத்திற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தணுங்கிற சிந்தை எனக்கும் நமக்கும் இருக்க வேண்டுமானால் இந்த நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த அத்தாரிட்டி, அதிகாரத்தை சரியா பயன்படுத்த நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதாவதுங்க, எனக்கு அத்தாரிட்டி முதல்ல சொன்னது குழப்பிக்க கூடாது. முதல்ல சொன்னது அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜிங், நிர்வகித்தல். ஆனா இது என்னன்னா அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டிக்கு கீழே தான் மேனேஜிங் இருக்கும், இந்த அத்தாரிட்டிக்கு கீழே தான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். நான் இப்ப பேசுறது பியூரா அத்தாரிட்டி, அதிகாரம். ஒரு மனிதனாக, கணவனாக, மனைவியாக, உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அல்லது உங்களோட பாஸ் கொடுத்திருக்கிற ஏதோ ஒரு செக்டார்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை குறித்த ஒரு தவறான மனப்போக்கு இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்குன்னா,
அது வந்துருச்சுன்னா எதை செய்வதற்கும் எனக்கு தடை இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. எதை செய்யறதுக்கு எனக்கு இப்ப தடையா இருக்கிறது என்ன தெரியுமா பிரதர்? நீ முடிக்காததான் பிரதர். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்ப தடையா இருக்கிறதே என்ன அப்படின்னா, எனக்கு அதிகாரம் வரட்டும். எப்படிங்க? எனக்கு அதிகாரம் வரட்டும், பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம பாக்குறதா உலகத்துல, நான் இதுக்கெல்லாம் பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த அத்தாரிட்டி ஏன் பிரதர் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, எதை செய்யறதுக்கு எனக்கு தடை இருக்காது. உட்கார்ந்து அந்த ரூலை கையில எடுத்துட்டேன்னா, எவெல்லாம் என்னென்ன பண்ணீங்களோ வாங்கடா, எல்லாம் வாங்கடா, பாத்துக்கிறேன்டா அப்படின்னு இன்னைக்கு எல்லா உலகத்திலையும், ஈவன் கிறிஸ்தவ உலகத்திலையும் நடக்கிறத நாம பாக்குறோம். ஆனால் இந்த அதிகாரம் வந்துட்டா எனக்கு எந்த தடையும் இல்லைங்கிறத குறித்து நம்ம எப்படி இருக்கணும்? ஞானமா ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸை வாசித்து நம்ம முடிக்கலாம். என்ன நம்ம வாசிக்க போறோம்? அந்த நோட்ஸ்ல இருக்கிற ரெஃபரன்ஸை வாசிங்க. மத்தேயு 20 அதை மாத்திரம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. யார்? இயேசுவினிடத்தில் வந்து அம்மா ஐயா நல்லா கவனிங்க. உனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி ஜப குறிப்பு யாராவது கேட்டுக்கிறாங்களா பைபிள்ல? கண்ணை குடியா, பிசாசியா, மகன் மேல பிசாசியா, நீ என்ன பண்ணி குட்டின்னு சொன்னாலும் நாய் குட்டின்னு சொன்னாலும் உன்னை விடமாட்டேயான்னு ஒருத்தி பின்னாலே வந்தா. சொகத்தை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு வந்தா. ஆனா இங்க ஒருத்தி செபதேவி. வாசிங்க. அவன் யாரு? அது யாரா? அது யார்? அந்த 2 குமாரர் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, யாரு அந்த 2 குமாரர்? யோவானு? வாசிங்க, வாசிங்க தொடர்ந்து. சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்ப நல்லா கவனிங்க. அவளுக்கு ஒரு ஆசை. 12 பேர் எப்ப பார்த்தாலும் உங்களை சுத்தி நிற்கிறாங்க. இந்த 12 பேர்ல 2 ஸ்பெஷல் நான் பெத்து விட்டது. அல்லேலூயா. இது 2ஐயும் ஒன்னு லெப்ட்லயும் ஒன்னு ரைட்லயும் வச்சுக்க. அல்லேலூயா. ஒரு மாதிரி அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இங்க வந்து அந்த அம்மாவோட ஆசை தப்பா? தப்பு இல்லையா? நீங்களே சொல்லுங்க பிரதர்ன்ற மாதிரி சொல்லுங்க. தப்பா? தப்பு இல்லையா? தம்பி வந்து தப்புங்கிறாரு. வேற யாரா சொல்லுங்க. கரெக்ட். கரெக்ட்னு சொன்னவரை எதனால கரெக்ட்னுங்க? என்னங்க? சரிதான், ஆனா புரியாம கேட்டுருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, நம்ம பிள்ளைங்க நல்ல இடத்துல உட்காரணும்னு நம்ம ஆசைப்படுறது தப்புன்னு ஆண்டவர் ஒரு நாள் பைபிள்ல சொல்லல. ஆனா உள்நோக்கம் பவர். அவர் சொல்றாரு, என்னே எங்க உட்கார பாருன்னு தெரியலன்ற. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அவர் சொன்ன பதிலுக்கு நம்மோட ஸ்லாங்ல அர்த்தம் சொல்லணும்னா, உட்காருவ நான் எடுக்கிற ஸ்நானத்தை நீ எடுப்பியா? மரணத்தை பத்தி பேசுறாரு. அது நாம சொல்லணும்னா, என்னையே எந்த மூலையில உட்கார வைக்க போறாருன்னு தெரியல, உங்க 2 பிள்ளையும் நான் அப்ப உட்கார வச்சுக்கிறேன். அதான் அதனுடைய அர்த்தம். இப்ப இன்னும் ஒரே ஒரு முறை வாசிங்க, முடிக்கலாம். அதே வசனத்தை வாசிங்க திரும்ப. அதான் யாக்கோபு யோவானுடைய அம்மா. வலது பாரிசம். சரி, இதெல்லாம் அது சொல்லிட்டு 24ஆம் வசனம் வாசிங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னாங்களா? சொல்லுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு ஆள் அந்த அம்மாவை கல்லால் அடிக்கணும்னு அவனுக்கு தோணி இருக்கும். என் அம்மாலாம் எங்க போச்சுன்னே தெரியல, என்னை விட்டு போய் இது மாத்திரம் வந்து லெப்ட்லயும் ரைட்லயும் உட்காரவே ஆண்டவரே. 10 பேர் காதுலயே அனிமேஷன் பண்ணோம்னா புகை வந்துடும். அல்லேலூயா. புகை புஷ்ன்னு அடிக்கும். அப்படி எரிச்சல் ஆயிட்டாங்க. பார்த்தாரு, இவனுங்களை விட்டா டீமே குழப்பிடுவானுங்க, நான் ஒரு பெரிய ப்ராஜெக்டோட இறங்கி வந்திருக்கிறேன், இந்த ப்ராஜெக்டே முடிச்சு விட்டுருவானுங்க போல இருக்குன்ட்டு அவர் ஒரு அட்வைஸ் பண்றாரு. அந்த அட்வைஸோட நம்ம முடிக்கலாம். வாசிங்க, என்ன சொல்றாரு? புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை எப்படி ஆள்றாங்களா? இருமாப்புக்கு காரணம் அதிகாரம்.
பெரியவர்கள் இதை சொல்லுங்க பாப்போம். இருமாப்புக்கு காரணம் என்ன? அத்தாரிட்டி இருக்கிறதுனால இருமாப்பு உலகத்துல பாக்குறீங்க. அதை அடுத்ததுங்க, பெரியவர்கள் அவர்கள் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று ம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கிற தேவர் ராஜ்ய சிந்தை உடையவர்களே, சபையின் விரிவாக்கத்திற்காக பக்தி விருத்திக்காக கர்த்தர் பயன்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையே, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அல்லேலூயா. சூப்பரா பதில் சொன்னாரு. உங்களுக்குள்ள அப்படி இருக்காதீங்கப்பா. இவ கேட்டத பரலோகத்துல லைவா ஒரு நாளைக்கு நாம பார்க்க போறோம். 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்க 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பீங்கடான்னு ஆண்டவர் சொன்னார். யாரை பார்த்து சொன்னாரு? எல்லாவற்றையும் விட்டு உங்க பின்னால வந்து நைஸா தள்ளின்னு போயிட்டான். யாரு? பேதுரு. இவனுக்கு இதே வேலைதான். தனியா தள்ளின்னு போய் எல்லாத்தையும் விட்டு வந்தனே, விட்டு போட்டை கட்டிட்டு விட்டு தான் வந்துக்கிறான். எல்லாத்தையும் விட்டு வந்தனே, எனக்கு என்ன தருவ கேட்டானா? கேட்கலாம். சொல்லுவேன், நைஸா வலிச்சின்னு போனான். அது மாதிரி வலிச்சின்னு போயிட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தனே, எனக்கு என்ன தருவ? அவன் சொன்னார், பொரியும் பொட்டுகளையும் தானே தருவேன். என்ன தருவ? அப்பதான் ஆண்டவர் பேசும்போது இந்த பிராமிஸ் பண்றாரு, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக என்னோடு கூட 12 பேரும் கையை உயர்த்துங்க. நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதிகாரத்தை சம பங்கா பிரிச்சு கொடுக்கிறவருங்க நம்ம ஆண்டவர். ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுலயே, அதெல்லாம் அவர்கிட்ட செல்லாது. அதிகாரம்னா எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். குறிப்பா திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட ராஜ்யத்துக்காக, அவரோட மேன்மைக்காக, ஆத்தும வரத்துக்காக, பக்தி விருத்திக்காக நான் எதையாவது செய்யணுங்க. இந்த பகுதியில கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுங்க நீங்க விரும்புனீங்கன்னா ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தர்றார். நீ 2 பேருங்கிற 12 பேருக்கு நான் அதிகாரத்தை தருவேன். 12 கோத்திரங்களை ஆளுகிறவர்களா என்னோடு கூட சிங்காசனத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். வாசிங்க, அப்படி இருக்கலாகாது. பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களில் பணிவிடைக்காரனாய் இருக்க உன் விருப்பம் என்ன? சொல்லுங்க, உன் விருப்பம் என்ன? சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னதான் முடிப்பேன். உங்க விருப்பம் என்ன? உங்களை சொல்லல, அவங்கள பார்த்து சொல்றாரு. உங்க விருப்பம் என்ன? ஒருத்தர் லெப்ட்லயும் ஒருத்தர் ரைட்லயும். அல்லேலூயா. லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். யா, என் பிள்ளைங்க 2 அப்படின்னு அவர் சொன்னார். அப்படிலாம் இருக்காதுப்பா, அப்படிலாம் இருக்கலாகாதுன்ட்டு. பெரியவனா தானே இருக்க விரும்புற, அவனோட முடிவு என்ன? வாசிங்க. பெரியவனா இருக்க விரும்புனா நீ யாரா இரு? பணிவிடைக்காரனாய் இருக்க கடவாய் கடவன். அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் மீட்கும் பொருளாக. ஏங்க, இறுதியா இந்த கொட்டேஷன், இந்த குறிப்புக்கான இறுதி என்ன தெரியுங்களா? பேசிட்டு இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற அசைன்மெண்ட் மீட். சொல்லுங்க, இயேசு எப்படி அவருடைய ரத்தத்தினால மீட்டாரோ அது போல நாம அவரோட நாமத்தை சொல்லி மற்றவங்களை பாவத்துல இருந்து மீட்கிறது தான் எனக்கும் உங்களுக்கு இறுதி வேலை. இதை தவிர வேற வேலை கிடையாது. அந்த மீட்பதற்காக தான் இந்த பொட்டன்சியல் எல்லாம் கர்த்தர் தர்றாரு. வரம் தர்றாரு, வல்லமை தர்றாரு, கிருபை தர்றாரு, அபிஷேகம் தர்றாரு, ஞானம் தர்றாரு, பொசிஷன் தர்றாரு. இதை புடிச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டாச்சு, மீட்கிற வேலையை விட்டாச்சு. வேற என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். வெளியில உலகத்தை சொல்றேன். மீட்கும் பொருளாக என்ன கொடுக்க தான் வந்தப்பா. நீ பெரியவனா இருக்க விரும்புனா முதல்ல எப்படி இரு? பணிவிடக்காரனா இரு. நீ முதன்மையா இருக்க விரும்புனீங்கன்னா ஊழியக்காரனா இரு. நான் ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தேன். ஊழியம் கொல்லும்படி வராம ஊழியம் செய்யும்படி வந்தேன். இதுதான்ப்பா தலைமைத்துவம். ஒரு சரியான பதில் அந்த அம்மாவுக்கு அவர் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம 5 காரியங்களை, இன்னைக்கு நம்ம 3 விஷயங்களை படிச்சிருக்கிறோம். அந்த 3 மாத்திர சொல்லுங்க பார்ப்போம். செல்வாக்கு, நிர்வகித்தல், அதிகாரம். இப்போ உங்க நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா பில்லப்ஸ் இருக்கும். இன்னொன்னு நான் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு குறிப்புக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் கனெக்ட் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் நான் கடைசியா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுவேன். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சுதுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. செல்வாக்க நாம எப்படி பயன்படுத்தணும், நிர்வகிக்கிற கிருபையை நாம எப்படி பயன்படுத்தணும், 3வதுங்க அதிகாரத்தை நாம எப்படி பயன்படுத்தணும். நம்மளோட பெரிய அசைன்மெண்ட்டே மீட்பது ஒன்றுதான். இதை தவிர இந்த பூமியில நமக்கு வேலை கிடையாது. அதுக்குதான் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதனால இந்த மீட்கிற காரியத்தை
மீட்பருடைய சிந்தையோடு கூட தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அந்த பில்லப்ஸையும் நம்ம ஒவ்வொரு குறிப்பையும் நம்ம கிறிஸ்துவோடு கூட கனெக்ட் பண்ற அந்த விஷயத்தையும் நம்ம கடைசி குறிப்புல சேர்த்து நாம பார்க்கலாம்.